விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்ரபலன் 2025 விருச்சகம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 29ஆம் நாள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். சனி இப்போ தான் பயிற்சியானார். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி பயிற்சியானார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு. இந்த மீனராசியில் இருந்துக்கிட்டே இப்போ வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த ஆணி மாதம் 29 ஜூலை 13லேருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி நவம்பர் 28 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாற்றங்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி கிரகங்கள் எல்லாமே வக்ரகதியில் சஞ்சரிக்கும். சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் வக்ரகாலம். அதாவது பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற ராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கிறப்ப சனி வக்கரகதியில் சஞ்சரிப்பார். அதாவது சுபகிரகம் வக்கரமாவது நன்மை இல்லை, பாபகிரகம் வக்கரமாவது நன்மை. சனி முழு பாவி. அதே போல் பார்த்தீங்கன்னா உச்சமான கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யும், நீச்சமான கிரகம் வக்கரமான உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் உச்சமாகிறதும் நீச்சமாகிறதும் தன்னுடைய காரகத்துவ அடிப்படையில் தான். அப்போ வக்ரமாகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனையும் ஆதிபத்திய பலனையும் செய்யும். அதாவது ஆதிபத்திய பலன் தான் செய்யும், காரகத்துவ பலன்களை குறைச்சி செய்யும். பொதுவாக நமக்கு நார்மலாக ஒரு கிரகம் எப்படி நமக்கு பலன் தரும் அப்படின்னா காரகத்துவ பலனையும் ஆதிபத்திய பலனையும் செய்யும். அதாவது அந்த கிரகத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது. அதே போல் ஆதிபத்தியம், எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இதை அனுசரித்து பலன் கொடுக்கும். ஆனால் வக்கர காலங்களில் காரகத்துவ பலன்களை குறைச்சி ஆதிபத்திய பலன்கள் அதிகமாக நடக்கும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இந்த பலன்கள் நடக்கும். அதான் வக்கரகாலம் அப்படிங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா தடை, தாமதம், இழுபறி, வறுமை, அதாவது ஏமாந்து போகிறது, தாழ்வு மனப்பான்மை, தன்னிலை தாழக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா கடன், கவலை, துக்கம், வியாதி இந்த மாதிரியான பலன்கள் தான் சனியுடைய காரகத்துவங்களில் வரும். அப்போ வக்கரகதியில் இருக்கும் பொழுது சனி இந்த மாதிரியான தடை, தாமதம், இழுபறிங்கிற பலனை செய்யாமல் எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இந்த பலன்கள் மட்டும் செய்யும். அப்போ விருச்சிக ராசிக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் கீர்த்தி ஸ்தானம். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம், சுகஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அவர் போய் 5ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா எடுத்த காரியம் எடுத்த உடனே நடக்கும். தடை தாமதம் இல்லாமல் காரியங்கள் முயற்சி பண்ணும்போதே உடனுக்குடன் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிந்தனை, செயல்திறன் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தம், பதவி, கையெழுத்து, அதாவது டாக்குமெண்ட்டு, நிறைய வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. அதே போல் ஒரு நல்ல செய்தி தகவல்லாம் சேரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? அப்போ அதை அனுசரித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்த அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறாருன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், அவர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யலாம். அதே 4ஆம் இடத்த அதிபதி 5ல் இருக்காருன்னா புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வாகனத்தை புதிய வாகனமாக மாற்றக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். இப்போ குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூட அமைப்பு. 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், காதல் ஒரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி, ஏதாவது ஒரு எங்கே இருக்காங்களோ அதை அனுசரித்து ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் தெளிவாக, அதாவது சனி 5ல் இருக்கும்போது குழப்பமான சில டைம் முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் உண்டு பண்ணும். அதெல்லாம் இல்லாமல் உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதாவது 5ல் சனி இருக்கும் பொழுது
அந்த காரகத்துவம் அனுசரித்து எல்லாத்தையும் 5ஆம் இடத்து காரகத்துவங்கள் எல்லாமே தாமதப்படும், தடை தாமதம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உடனுக்குடன் எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சி, அதே போல் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதரருடைய அனுகூலங்கள், புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலங்களில் அதிகமாகவே நடைபெறும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே தடை தாமதம் இல்லாமல் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பும், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அரசு சம்மந்தமாகவோ தனியார் சம்மந்தமாக அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானம் சௌகரியமான 4ஆம் இடத்துக்கு 5ல் இருக்காருன்னா சுகஸ்தானம் எதுக்கும் பெருசாக எஃபெக்ட் போடாமல் எல்லாமே சீக்கிரமாக எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி வக்கர காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.